வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் 7 நாட்கள் 7 வகையான கீரைகள், அந்த என்னென்ன கீரைகள் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு நீரிழிவு பிரச்சனைகள் வந்து அவங்க விடுபடலாம் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாரத்தில் 7 நாட்கள் இந்த 7 கீரையை ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுங்க. அந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவு வந்து கிடுகிடுன்னு குறைய ஆரம்பிக்கும். இப்போ கீரைகளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான அளவு ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குங்க. கீரையில் வந்து நார் சத்துக்கள் இருக்குது, அது மிக மிக அதிகம். கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ஸோ எல்லா வகையான கீரைகளுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. அதோட மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 இருந்திருக்கு. இந்த சத்துக்கள் யாவும் சர்க்கரை நோயினுடைய காரணமாக ஏற்படக்கூடிய நிறைய பக்க விளைவுகளாக இருக்கக்கூடிய அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் பார்வை வந்து குறைபாடு ஏற்படுவது, இந்த மாதிரி கோளாறுகளை நீக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அதில் வந்து விடுபடுவதற்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நம்ம பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். இப்போ 7 நாள் 7 கீரை வகைகளில் முதல் நாள் வந்து நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரையை எடுத்துக்கொள்ளலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக அதிகம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவெர்சடின் என்னும் பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து இன்சுலினுடைய உற்பத்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும், இன்சுலினுடைய உற்பத்தியை ரத்தத்தில் அதிகரிக்கும் போது அந்த ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ வாரத்தில் நீங்கள் முதல் நாளே முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா சமைத்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், முருங்கை பொடியாகவும் எடுத்துக்கலாம், முருங்கையை வந்து பொரியலாகவும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துக்கொண்டாலுமே இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிரும். அகத்திக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கூட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம். 2வது நாள் வந்து நமக்கு அகத்திக்கீரையை வந்து நம்ம சாப்பிடணும். அகத்திக்கீரை நம்முடைய உடலில் வந்து பித்த அளவை வந்து சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய அந்த ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம அகத்திக்கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணமெல்லாம் நமக்கு வந்து குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் வந்து நமக்கு வந்து குளிர்ச்சி பெறுங்க. ஸோ பொதுவாக வந்து நமக்கு அந்த நீரிழிவு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு பல் மற்றும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அடிக்கடி உண்டாகும். இவற்றையெல்லாம் நம்ம அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மளால் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் வந்து அகத்திக்கீரை உணவுகளை சேர்த்துக்கொள்வதை கட்டாயமாக வைக்கலாம். வாரத்தில் வந்து எந்த நாளில் வேணால் அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். 2வது நாள் மட்டும் தான் சாப்பிடணும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஆர்டராக தான் சொல்கிறோம். நீங்கள் மாற்றி கூட எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாரத்தில் ஒரு தடவை அகத்திக்கீரையை சாப்பிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த நீரிழிவு குறைபாடில் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு சரியாயிடும். ஏன்னா இப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்டை போய் கேட்டிங்கன்னா கண் பார்வை மங்கி போகக்கூடிய பிரச்சனை இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்டுமே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் க்யூர் பண்ணணும், பக்க விளைவுகளையும் க்யூர் பண்ணணும், நீரிழிவையும் சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து தொடர்ந்து அகத்திக்கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கரிசலாங்கண்ணி கீரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ 3வது நாள் வந்து நீங்கள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளில் சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கிறது கிடையாது. ஏன்னா அதனுடைய மருத்துவ நன்மைகள் பல பேருக்கு தெரியாது. கரிசலாங்கண்ணி கீரையை பல பேர் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. கரிசலாங்கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரிசாலை, பிருங்கராஜி, தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரிய இமேஜில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து கரிசலாங்கண்ணி கீரை. அதே போல் கரிசலாங்கண்ணி கீரையில் பல வகைகளும் இருக்குது. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது என்னவோ வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து கரிசலாங்கண்ணி கீரையை வந்து கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ சமைத்து நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலுமே வாரத்திற்கு ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. இது உங்களுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நர்வ் ப்ராப்ளம், அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே, அப்புறம் கண்களில் வந்து எரிச்சல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையுமே போக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேறுவது, சிறுநீர் கடுப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் கரிசலாங்கண்ணி கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு உணர்வு வந்து அவங்களுக்கு ஏற்படும். சிறுநீரகத்தினுடைய வடிகட்டக்கூடிய செயல்திறன் தடைபடுறதால தான் இந்த மாதிரி ஏற்படுது. கரிசலாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போது அடிக்கடி சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த உணர்வு, சிறுநீர் கடுப்பு, இதெல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிக்கலாம். பருப்பு கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீரிழிவு பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாங்க. இப்போ பருப்பு கீரையை நம்ம சாப்பிடணும்னா வாரத்தில் 4வது நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பருப்பு கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஊட்டச்சத்துக்களுமே நிறைந்திருக்கு. குறிப்பாக புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார் சத்துக்கள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து எல்லாமே நிறைந்திருக்கு. ஒரு ஊட்டச்சத்து பற்றாலுமே பருப்பு கீரையில் இருக்குது. பருப்பு கீரையை அடிக்கடி உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது உடல் உஷ்ணம் வந்து குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சர்வ
சருமம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள வரும். அதோடு எலும்புகள் வந்து வலுவடையும். ஏன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வந்து எலும்புகள் மெலிவு நோய் ஏற்படும், ஈஸியாக வந்து எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்யூர் பண்ணிக்கலாம். மலச்சிக்கலை ஏற்படாமலும் தடுக்கிறதுக்கு இந்த பருப்பு கீரை வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை குறைத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதை நம்மளால் உணர முடியும். ஸோ ஒவ்வொரு நாளுமே கீரைகளை சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாளில் ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சிருக்கிறது செக் பண்ணிக்கிட்டே வரணும். செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். கண்டங்கத்திரி கீரையை வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரையை 5ஆம் நாள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பொதுவாக கண்டங்கத்திரி கீரை வந்து இந்த சளி தொல்லை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து எடுத்துக்கொண்டாலும் கூட அது வந்து அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால அந்த சளி தொல்லை, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க கூட வாரத்தில் ஒரு நாள் இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கண்டங்கத்திரி கீரை தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டலாம். சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து வரக்கூடாதுன்னு நினைச்சாலுமே நீங்கள் கண்டங்கத்திரி கீரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து கண்டங்கத்திரி கீரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். வெந்தயக்கீரை நம்ம எடுத்துக்கொண்டாலுமே நமக்கு அந்த நீரிழிவு பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். வெந்தயக்கீரை வந்து நமக்கு ஏராளமான மருத்துவ நன்மைகளை வந்து கொண்டு இருக்கு. ஸோ வெந்தயக்கீரையில் வந்து இரும்பு சத்து வந்து மிக அதிகம். அதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு, அந்த நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு கூட வெந்தயக்கீரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வெந்தயம் எப்படி நமக்கு நீரிழிவு வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தோ அதற்கு இணையாக வெந்தயக்கீரையுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ளணும். இது வந்து வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை வந்து நமக்கு சரி பண்ணிடும். அதே போல் நீரிழிவு பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீக்கிடும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாத எரிச்சல் ஆகியவற்றை சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையில் பொதுவாக எல்லோருக்கும் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதால அன்றைக்கு வந்து அதோட வெந்தயக்கீரை நீங்கள் சேர்த்துக்கிறதுமே நல்லது தான். ரத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரையினோட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். பிரண்டை துவையல் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கீரை அப்படின்னு சொல்லிட்டு பிரண்டையை சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கீரையுமே பிரண்டை வகையை சேர்ந்தது, அதாவது பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தான். பிரண்டை வந்து எல்லோருமே கட்டாயம் உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவு. நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலுமே நீங்கள் வாங்கி அது உங்களுடைய உணவுகளை பயன்படுத்தலாம். வாரத்தில் 2 முறை நீங்கள் வந்து பிரண்டை கீரை எடுத்துக்கலாம். உங்களுடைய அந்த நாளை வந்து நீங்கள் பிரண்டை துவையலை செஞ்சு சாப்பிட்டு தொடங்கும் போது அது வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுமே சரி பண்ணி ஜீரண மண்டலத்தையுமே உங்களுக்கு கூடுதலாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்முடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டக்கூடிய உதவியுமே நமக்கு இந்த பிரண்டை கீரையை செய்யுங்க. ஸோ இப்படி 7 நாட்கள் நீங்கள் 7 கீரை வகைகளை வந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது சரியான அளவில் வந்து கட்டுக்குள்ள வருவதை உங்களால் மிக எளிதாக பார்க்க முடியும். ஸோ ஒவ்வொரு நாளுமே கீரைகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை உங்களுக்கு வந்து இந்த கீரைகள் கொடுக்கும். இப்போ கீரையில் வந்து நார் சத்துக்களினுடைய அளவு மிக மிக அதிகம். மற்ற உணவுகளை நீங்கள் கிலோ கணக்கில் எடுத்துக்கொண்டாலுமே கொஞ்சமாக தான் உங்களுக்கு நார் சத்துக்கள் கிடைக்கும். ஆனால் 50 கிராம் கீரையிலேருந்து மட்டுமே 30 கிராம் அளவுக்கு நார் சத்து கிடைக்கும். அதனால் இது உடனே உங்களுடைய ரத்தத்தில் கலந்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திடும். நிறைய அடிப்படையான ஊட்டச்சத்துக்களும் கீரைகள் இருக்கிறதால பல்வேறு விதமான நோய்களையுமே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அப்போ நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 7 நாட்கள் இந்த 7 கீரைகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் நலமோடு வாழுங்க, உடலமைப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.